இப்போல்லாம் எதுக்குமே உசிலம்பட்டிக்கு போய் அலையவே தேவையில்லை. ஏன்னா எல்லாமே டோர் டெலிவரி பண்ணிடுறாங்க. ஸ்நாக்ஸ்லேருந்து வெஜிடபிள்ஸ் வரைக்கும். காய் கொண்டு வர அண்ணா வந்து, "அக்கா வண்டி வந்திருக்கு. உங்களுக்கு ஏதாவது வேணுனா வந்து வாங்கிக்கோங்க" அப்படின்னு சொன்னாங்க. நானும் சரி போய் நமக்கு தேவையானத வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சாக்கு நெறையா கட்டி வாங்கிட்டு வந்துட்டேன். கொண்டு வந்தோனே எல்லாத்தையுமே பிரிச்சு வச்சுட்டா, எனக்கு ஒரு வேலையே முடிஞ்ச மாதிரி. ஒரு ஒரு நாளைக்கு இந்த மாரி பிரிச்சு வைக்க மாட்டேன். போட்டுட்டு பேசாம உட்காந்துருவேன். சோம்பேறியா இருக்கும். ஒரு ஒரு நாளைக்கு நல்லா இன்ட்ரெஸ்ட்டா இருக்குமா, அப்போ வந்து எல்லாத்தையும் தூசு தட்டி பிரிச்சு வச்சுருவேன். வெஜிடபிள்ஸ் எல்லாமே அதது எந்தெந்த இடத்துல இருக்குமோ அந்த இடத்துல எடுத்து வச்சாச்சு. சாம்பார் காய பொறுத்தவரைக்கும் ஒரு கவரில போட்டு நல்லா கட்டி ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சிட்டோம்னா, ஒரு 2, 3 நாளைக்கு கெட்டு போகாம எப்படி வைக்கிறோமோ அப்படியே இருக்கும். பேர் என்னைய பார்த்து கேட்பாங்க, "எப்போ பார்த்தாலும் இந்த கடைக்குள்ளேயே எதையாவது நோண்டிட்டே இருக்கியே, உனக்கு வந்து ஒரு மாதிரியா இல்லையா?" அப்படின்னு. இருக்கும். சம்டேஸ் வந்து இந்த கடை வச்சது வந்து நான் ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணுவேன். சில நாட்கள்ல வந்து ஏன் தான் வச்சோமோ, ஒரு மாரியா கஷ்டமா ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு வர்றது, எப்பயுமே கடையிலேயே இருக்கிறது ஒரு மாதிரியா தான் இருக்கும். எனக்கும் இருக்கும். இருந்தாலும் எல்லாத்தையும் கட்டுப்படுத்திக்கிட்டு இந்த கடையிலேயே நான் இருந்துருவேன். அதிகமான வெயிலா இருக்கிறதுனால ஃபேஸ் எல்லாமே ரொம்ப டல் ஆகி ஒரு மாரி பிளாக் ஆன மாரி இருக்கு. என்ன பண்றதுன்னு தெர்ல.